அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங்லேருந்தே வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொடக்டிவாக எனக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலைகளுமே செஞ்சுக்க போகிறேன். ஸோ எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும். கிச்சனுக்குள்ளே வரப்பவே பார்த்திங்கன்னா டைம் ஒரு 7 மணி ஆயிடுச்சு. இப்போ இங்கே குளிர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. காலையிலலாம் பார்த்திங்கன்னா பயங்கர பனியாக இருக்குது. ஸோ எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு அது கூடவே தேவையான அளவு சோயா சங்க்ஸும் எடுத்திருக்கேன். வீட்டில் வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அதை வச்சு பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு சோயா சங்க்ஸ் வச்சுட்டு 65 போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு தனியாக செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் லஞ்ச் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். சில நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்னிங்கே சேர்த்து செஞ்சு எடுத்து வச்சுருவேன். மத்தியானம் நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்துருவேன். இந்த மாதிரி தான் போகும். இப்போ பொட்டேட்டோ பிரியாணிக்கு 3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு எப்போயும் வெங்காயம் வெட்டுவோம் இல்லையா, ஸ்லைஸாக அந்த மாதிரி வெட்டிட்டு எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரியாணிக்கு இந்த சோயா 65 ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணிக்குன்னு கிடையாது, வெஜிடபிள் பிரியாணி, புலாவ் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா மசாலா உதிராமல் நல்லா சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். தாளிக்கிறப்போ ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் நல்லா சீச்சிட்டு க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம புளிக்குழம்புக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. உருளைக்கிழங்கு வச்சுட்டு பிரியாணி இது வந்துட்டு நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்கும். நம்ம வீட்டில் அக்மல் பார்த்திங்கன்னா இந்த பட்டை கிராம்பு ஸ்மெல் இருந்தால் தானே டிஃபன் பாக்ஸில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு வருவான். புளி சாதம், தக்காளி சாதம்லாம் வச்சா சுத்தம் சாப்பிட்டே வரமாட்டான். அமீன் பற்றி பிரச்சனை கிடையாது. அதனாலே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இருக்கு இல்லையா, கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மல்லி, புதினா எடுத்துட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கனாலே போதும், நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி, புதினா, ஒரு தக்காளி, அது கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, தயிர் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கே தயிர் சேர்த்தோம் அப்படின்னா தான் அதோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால சீரகம் சேர்த்தா சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுறலாம். நல்லா வதங்கி தக்காளியெல்லாம் மசிஞ்சு வரட்டும். இதுக்கு நடுவில் நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்த சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம மசாலா போட்டுடலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கணும். இதில் காரம் வந்து நல்லா தெரியும். கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அளவாக தான் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா கூட போதும். நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கெலாம் வச்சு விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக காலி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்தோம் இல்லையா, 1.5 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டிருந்தேன், ஆனால் எனக்கு பத்தலை. இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் நமக்கு கரிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பிரியாணி நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். அதே போல் குக்கரில் வச்சுருக்க பிரியாணிக்கு ஃபுல் ஃப்ளேம் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம விசில் விடணும். அதனால் சின்ன அடுப்பில் நான் எடுத்து வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்துட்டு சோயாவை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மொத்தமாகவே இந்த மாதிரி போட்டுடலாம். ஒன்றா போடணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி போடணும், நல்லா செவந்து வரட்டும். மசாலாலாம் உதிராது, நல்லா நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் வச்ச சாம்பார் இருந்துச்சு, அது கூட பிள்ளைங்களுக்கு காலையில் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மாவை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோயா சங்க் 65 நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச்மே போட்டு விட்டுட்டேன். இதுக்கு நடுவில் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கட்டிடலாம் அப்படின்ட்டு. ஸ்நாக்ஸுக்கு அன்றைக்கி பெருசாக எதுவும் இல்லை, வீட்டில் பேரிச்சம்பழம், நட்ஸு, அதுக்கப்புறம் ரைசன்ஸ் இருந்துச்சு, அதை தான் பேக் பண்ணி விட்டுருந்தேன். இது வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், நட்ஸோடு அந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் ரைசன் சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லையா, கேஷ்யூ கூட. அமீன் அக்மல் 2 பேருக்குமே பிடிக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த சோயா சங்க்ஸுமே நல்லா சூப்பராக குக் ஆகிருச்சு. ஒரே ஒரு தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டேன். காலையில் நான் ஃபஸ்ட்டே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன், இங்கே பிள்ளைங்களுக்கு காலையில் அந்த அளவுக்கு பசிக்காது, அதனால் ஒரு தோசை 2 பேருக்கு ஊட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால தான் ஸ்நாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வச்சு விடுறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரைஸ்மே பார்த்திங்கன்னா நல்லா வந்துருந்துச்சு. சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தெரியும், ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொழுன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளோட சோயா 65 அது கூடவே வந்துட்டு வெள்ளரிக்காய் கொஞ்சமாக கட் பண்ணி சைடில் வச்சு விட்டுருந்தேன். ஸோ லஞ்ச் வந்து இப்படி தான் கட் பண்ணியிருந்தேன். இது எடுத்துகிட்டு இருக்கும் போதே கேமரா ஆஃப் ஆகிருந்துருக்கு தெரியல. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே வெளியே வருவேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா டெய்லி துணி துவைச்சி காய போட்டுருவோம். ஸோ அந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு குத்தி இருக்க இடம் உள் சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும். அதை ஃபுல்லாகவே திருப்பி மாற்றி போட்டு விட்டோம் அப்படின்னா இந்த வெயிலே நமக்கு காஞ்சிரும். ஸோ இங்கே கொடைக்கானலில் இது ஒரு பெரிய வேலை, துணி காய போடுற வேலை. எப்போவுமே இது பண்ணுற வேலை தான். இந்த மாதிரி மாற்றி போட்டோம் அப்படின்னா தான் நல்லா காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வெயிலில் வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் இருந்தால் அதையும் எடுத்து வச்சு விட்டுட்டு மேட்டெல்லாம் தூக்கி காய போட்டு விடுவேன். அன்றைக்கி வெங்காயம் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி அப்படியே வெயிலில் வச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா வெளியே நின்றுவேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு, இல்லை வீடியோ இந்த ஷார்ட்ஸுக்கு எடிட் பண்ணணும் இல்லையா, மினி விலாகு, அது ஏதாவது எடிட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக நின்றுவேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மற்ற வேலை பார்க்குறது. ஸோ அன்றைக்கி வந்து மார்னிங்கே குக் பண்ணி முடிச்சிட்டேன் இல்லையா, மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த சுடிதாரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து ஆன்லைனில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கலரில் வந்து எனக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் நல்ல ஒரு நீட்டான கலரில், இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் பிரிண்ட்டு தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. டாப் பார்த்திங்கன்னா நல்ல லாங்காக, கையிலையுமே அந்த பிரிண்ட் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. பேண்ட்லேயுமே எலாஸ்டிக் கொடுத்துட்டு அதுலேயுமே அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஷாலுமே நல்ல பெருசு. இவங்க கிட்ட நான் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட குர்த்திஸ் வந்து 150லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த 2 சுடியுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. குவாலிட்டி உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. போடுறதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்துச்சு. இவங்க கிட்ட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இன்னொரு சுடிதார் வந்துட்டு இந்த அழகான க்ரீன் கலர், இதுவுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா லைட்டான அழகான பிரிண்ட் தான். ஸோ அதை நான் வாஷ் பண்ணியுமே பார்த்துட்டேன், எந்த ஒரு எதுவுமே ஆகலை, ஃபேட் ஆகுறதோ இல்லை அந்த பிரிண்ட் போகிறதோ துணி சுருங்குறதோ எதுவுமே ஆகலை. துணியுமே பார்த்திங்கன்னா நல்ல காட்டன், போடுறதுக்கு நல்லா குளுன்னு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வெயிலுக்கு போடுறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ ஈத் வரப்போகுது இல்லையா, இப்போவே பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ இருந்து வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நமக்கு தகுந்த மாதிரி நல்லா பொறுமையாக நீட்டாக வாங்க முடியும். ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஜென்ஸுக்கு தேவையான ஷர்ட்ஸ் கூட இவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே வீடியோ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் வந்திருக்கேன்.
ஸ்வீட் கார்ன் உதுத்து வச்சுருந்தது ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி பக்கோடா மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்துட்டு என்னோடய ஓன் ரெசிபிலாம் கிடையாது. இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன். சரி இன்றைக்கி ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அதுக்கு தான். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு க்ரீன் சட்னி அரைக்கணும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 2 பல்லு வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்துட்டு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி வேணாம் அப்படின்னா இதை உப்பு போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பக்கோடாக்கு ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி அதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வெள்ளைப்பூடு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு இடித்து சேர்த்தோம் அப்படின்னா தான் அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்படி வருதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்வீட் கார்ன் வந்து இப்போ எப்போவுமே கிடைக்குது இல்லையா, பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் உதுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் இருக்குது இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்வீட் கார்ன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கைகளால் அழுத்தி மசிச்சு விட்டுக்கலாம். உப்பு வந்து நல்லா உள்ளே இறங்கணும். ஸோ உங்களுக்கு அது வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பாதி கார்ன் எடுத்துகிட்டு லைட்டாக மிக்சியில் பல்ஸ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு முழுசாக வேணும் அப்படிங்கிறதுனால நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், கம்மியாக சேர்த்தா தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு வந்துட்டு கடலை மாவு சேர்க்கணும். கடலை மாவு அளவு வந்து இதுக்கு நம்ம சொல்ல முடியாது. பிசைஞ்சு பார்த்துட்டு கைகளால் நம்ம வந்து பிடிச்சி பார்த்துட்டு தான் போடணும். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு அரிசி மாவு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு மேலே அரிசி மாவு சேர்த்துற வேணாம், அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு ஈரப்பதமாகிற மாதிரி இருக்கும். ஆனால் காணியெல்லாம் தனித்தனியாக உதிர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. நமக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணணும். அதனால் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன்று சேர்ந்து வரல, அதனால் தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். இந்த அளவுக்கு மாவு சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ஒன்று சேர்த்து எடுத்து போடுறப்ப உதிராமல் ஒன்றா எண்ணெயில் விழுகணும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம பக்கோடா நல்லா பொரிக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன் பக்கோடா இருக்கு இல்லையா, அதை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி தட்டி போடணும். நம்ம இந்த வெங்காய பஜ்ஜிக்கெலாம் போடுவோம் இல்லையா பிணைஞ்சு, அதே போல் தான். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா வெந்துடும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை போட்டு விட்டுட்டு நம்ம புதினா சட்னிக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கிறதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நம்ம பக்கோடா நல்லா சூப்பராக பொன்னிறமாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். அதை தனியாக எடுத்துடலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி. ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஈவன் பெரியவங்களுக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த கார்ன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் இது வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட புதினா சட்னி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அதையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளி வேணாம் அப்படின்னா புளியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு நல்லா ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதுவுமே நல்லாயிருக்கும். சைட்லேயே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருந்ததையுமே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
நல்ல அந்த சூடான பலகாரத்துக்கு ஒரு இஞ்சி டீ குடிக்காமலையா சைடில் பார்த்திங்கன்னா நல்ல இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாம் தட்டி போட்டு சூப்பராக இஞ்சி டீயுமே ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். எங்களோட ஃபேவரெட்டில் இதுவுமே ஒன்றாயிருச்சு. இந்த புதினா சட்னியும் இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான காம்பினேஷன். புதினா சட்னி இல்லாமல் வெறும் இந்த பக்கோடாவும் டீயும் மட்டும் குடிச்சிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவோட சீக்கிரமாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.